சின்ன சின்ன விஷயங்கள். அதாவது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ற ஒரு விஷயத்துல கூட ஏதாவது ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்கும். பட் நம்மளுக்கு அது தெரியவே தெரியாது. ஆனா நம்ம வந்து டெய்லி யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அது மாரி ஒரு விஷயம் இருக்கு. ஹாய் ஃபேமிலி, நான் தான் உங்கள் கணேஷ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன தெரியுமா? அதாவது பெட்ரோல் பங்க்ல போயிட்டு இப்போ 2 வீலர் இல்லாத வீடே இல்ல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா 2 வீலர் இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே ஓடிடுமா? பெட்ரோல் பங்க்ல போய் பெட்ரோல் போடுவோம். ஆனா இப்போ என்ன நிலைமைனா, அந்த பெட்ரோல் பங்க்ல நம்ம என்னென்ன விஷயத்த வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியுமா? ஃபுல்லா வீடியோ பாருங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு கூட தெரியாது. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு நான் சொல்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த விஷயத்த தெரிய வைங்க. என்னென்ன ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா, அதாவது ஃப்ரீயா ஏர் அடிச்சுக்கலாம். அதாவது பெட்ரோல் பங்க்ல ஃப்ரீ தான். ஏருக்கு வந்து காசே கிடையாது. இப்போதான் வந்து நைட்ரஜன் ஏர், நார்மல் ஏர் அந்த மாதிரி வந்துச்சு. போத் ரெண்டாக இருந்தாலுமே, அதாவது நைட்ரஜனாக இருந்தாலும் சரி, நார்மல் ஏராக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையுமே வந்து ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். காரு, பைக்கு எதுக்கு வேணாலும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ட்ரிங்கிங் வாட்டர், குடிக்கிற தண்ணி வந்து எப்போவுமே ஃப்ரீ தான் அங்கே பெட்ரோல் பங்க்கில். இது 2 விஷயம் ஃப்ரீ. பட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமும் இருக்குது. என்ன விஷயம் தெரியுமா? அதாவது ஃப்ரீ டாய்லெட்ஸ். எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் வந்து டாய்லெட் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 விஷயங்கள் எப்போவுமே ஃப்ரீ தாங்க. அதுக்கு சார்ஜே கிடையாது. மேபி சில பெட்ரோல் பங்க்ஸில் ஏர் அடிக்கும்போது மட்டும் மேபி சில பேர் கேட்பாங்க, சில பேர் கேட்க மாட்டாங்க. நம்மளா வந்து நம்மளோட விஷ் நம்ம கொடுக்கறது. பட் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் இந்த இப்போ நான் சொன்ன 3 விஷயமே உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கா? இல்லை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் நான் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இதெல்லாம் ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? பெட்ரோல் பங்க்கில் இது ஓகே. பட் எதனால் பெட்ரோல் பங்க்கில் இது 3மே வந்து ஃப்ரீயாக தராங்க? அதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு அப்ளை பண்ணணும். அவங்க வந்து இதெல்லாம் வந்து நீ ஃப்ரீயாக கொடுத்தா தான் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து ஓகே ஆனால் தானே. பட் இப்போதைக்கு இந்தியாவில் உள்ள எந்த பெட்ரோல் பங்காக இருந்தாலும் சரிங்க, இந்த 3 சர்வீஸும் ட்ரிங்கிங் வாட்டர், ஃப்ரீ டாய்லெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஏர், இது எல்லாமே ஃப்ரீ தான். பட் ஆனால் இப்போ வரைக்குமே சென்னை சிட்டி அப்படின்றது நம்ம இந்தியாவில் எந்த லெவலில் இருக்குது, எந்த இடத்துல நம்ம இருக்கோம். ஆனால் இந்த சென்னை சிட்டியில் இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, பொது கழிப்பிடம், அதோட சிச்சுவேஷனை யோசிச்சா பெட்ரோல் பங்க்ஸ் எவ்வளவோ பரவாயில்ல. பார்ப்போம். இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.